இன்னைக்கு ரிலீஸ் ஆன சூர்யாவோட கருப்பு படம் எப்படி இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே செம்மையா இருக்கு. இடையில அங்கங்க சின்ன சின்ன லாக் இருந்தாலும் படம் பார்க்க நல்லாவே இருக்கு. ஆர்ஜே பாலாஜி ஒரு பக்காவான கமர்ஷியல் படமா இதை எடுத்திருக்காரு. ஆக்ஷன் அண்ட் எமோஷனல் கலந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா தியேட்ரிக்கல் மூமெண்ட்ஸ், கமர்ஷியல் எலிமெண்ட், ரெஃபரன்ஸ், ஃபேண்டசி அப்படின்னு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே என்கேஜிங்கா இருந்துச்சு. ஆக்டர்ஸோட பெர்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் சூர்யா அவருக்கான ரோலை பின்னி பெடல் எடுத்துட்டாரு. சூர்யா இது வரைக்கும் பண்ண மூவிஸ்ல ஒரு மாஸ் ரோல் அப்படின்னு ஒரு லிஸ்ட் ஒன்று எடுத்தா அதுல இந்த படமும் கண்டிப்பா அதுல இருக்கும். அந்த அளவுக்கு செம்மையான மாசான பெர்ஃபார்மன்ஸ் சூர்யா இந்த மூவில கொடுத்திருக்காரு. அதுவும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பழைய சூர்யாவை திரும்ப பாக்குற மாதிரி இருந்துச்சு. அதர் ஆக்டர்ஸ் த்ரிஷா, ஆர்ஜே பாலாஜி, நட்டிலாம கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஆனா த்ரிஷாக்கான கேரக்டர் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம். படத்தோட ஹை மூமெண்ட்ஸ் பார்க்கும்போது இன்டர்வல் கிளைமேக்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதெல்லாம் படத்துல கண்டிப்பா ஹை மூமெண்ட்ஸ் தான். அதுவும் கிளைமேக்ஸ் சூர்யா ஃபேன்ஸ்க்கு கண்டிப்பா ட்ரீட் தான். சாய் அபியங்கரோட பிஜிஎம் செம்மையா இருந்துச்சு. சாங்ஸுமே நல்லா தான் இருக்கு. சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங் அப்படின்னு டெக்னிக்கலாவுமே ஸ்ட்ராங்கான மூவி தான் இது. ஓவராலா ஃபேன்ஸ்க்கு பிடிக்கக்கூடிய விஷயங்களும் படத்துக்குள்ள இருக்கு, ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடிக்கக்கூடிய விஷயங்களும் படத்துக்குள்ள இருக்கு. நெகட்டிவ்னு பார்க்கும்போது லாஜிக் எதிர்பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு இந்த படம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது, இடையில அங்கங்க சின்ன சின்ன லாக் இருக்கு. இந்த ரெண்டு விஷயங்கள் தான் எனக்கு நெகட்டிவா பட்ட விஷயம். ஆனா கமர்ஷியல் மூவில லாஜிக் எதிர்பார்க்க முடியாது. லாஜிக் எதிர்பார்க்காம போனா கண்டிப்பா மோஸ்ட் ஆஃப் த ஆடியன்ஸ் இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இடையில அங்கங்க வரக்கூடிய சின்ன சின்ன லாக் மட்டும் சரி பண்ணிருக்கலாம். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் தான். இந்த படம் நீங்க பாத்துட்டீங்களா? இந்த படம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க இந்த படத்துக்கு என்ன ரேட்டிங் கொடுப்பீங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.